Hello, this is Prakash from Car Sense. இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான வண்டி ஒன்று டாடா நெக்ஸான் EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 3-வே ஆடியோ செட்டப் வந்து ஆடிசன்ன்ற பிராண்ட்ல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். The very first time நம்ம இந்த EV வண்டியில வந்து ஆடியோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா JBL ஓட ஸ்பீக்கர்ஸ், டியூட்டர்ஸ் அண்ட் இதுலேயே வரக்கூடிய ஒரு JBL ஆம்பிளிஃபயர், அதுலேயே சப்வூஃபரும் கனெக்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமர் வந்து அதையும் தாண்டி ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம கிட்ட வந்திருந்தாரு. அவருக்கு வந்து நம்ம ஆடிசன்ன்ற ஒரு பிராண்ட்ல வந்து டீட்டெயிலாக என்ன செட்டப் பண்ண போறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடிசன்ல ஓச்சேன்ற ஒரு சீரீஸ்ல வந்து இந்த வண்டிக்கு 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எமான்ற ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால நம்ம அந்த எமான்ற ஸ்டாண்டர்டுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து வயரிங்ஸ்ல இருந்து சவுண்ட் அக்வாஸ்டிக்ல இருந்து எல்லாமே அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு ஆடியோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து EV ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள்ன்றதுனால ஸோ ஆடியோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சேலஞ்சா எடுத்து இதையுமே வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம ஆடியோன்ற ஒரு விஷயமும் இந்த வண்டிக்கு நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல யூஸ் பண்ணியிருக்க அத்தனை வயரிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா EV ஸ்டாண்டர்ட் வயரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடிய ஸ்டாக் பில்ட்-இன் யூனிட்லேயே வந்து ஹை லெவல் இன்புட் மட்டும் எடுத்துட்டு நம்ம இதுக்கான ஆடியோவும் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஃபார் த ஃப்ரண்ட் டோர்ல பார்த்தீங்கன்னா ஆடிசன்ல ஓச்சேன்ற ஒரு சீரிஸ்க்கான டோர் 6 inch ஊஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சைட் பில்லர் வந்து மோல்டிங் ஃபைபர் மோல்டிங் பண்ணிட்டு அதில் மிட் ரேஞ்சும் டியூட்டர்ஸும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8.9 என்ற ஆடிசனோட ப்ராசஸர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்டோட பெரிய பிளஸ் என்னன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் EV வெஹிக்கிள்ஸ். ப்ராசஸர் யூஸ் பண்றது மூலியமா நிறைய வயரிங்ஸ் நம்ம வந்து இந்த கொச்சன்ற வர வயரிங்ஸ் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதுக்கான பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர்ஸ் 2-3 பிளேஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் ப்ராசஸர்லேயே பண்ணிக்க முடியும். 8.9 என்ற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 8 channel பவர் ஆம்பிளிஃபையரும் comes with 9 channel DSP ஓட இந்த ப்ராசஸர் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆடிசன் என்ற பிராண்ட்ல APBX10S என்ற ஒரு சப்வூஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆக்டிவ் சப்வூஃபர். அதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராசஸரோட வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி கம்ப்ளீட்டா வந்து பியூர் ஆக்டிவ் செட்டப்ல இந்த வண்டி நம்ம வந்து ஆடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த EV வெஹிக்கிளுக்கு பண்ணிருக்கக்கூடிய சிஸ்டம் டயக்ராம் இதை நம்ம எப்படி ரூட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இது வந்து வண்டியிலே வரக்கூடிய ஸ்டாக் யூனிட். இந்த ஸ்டாக் யூனிட்ல இருந்து நம்ம ஒரு ஹை லெவல் இன்புட் எடுத்துட்டு ஒரு பீகான் அண்ட் தென் பேரலா பார்த்தீங்கன்னா நம்ம 8.9 ப்ராசஸர் இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராசஸர்ல இருந்து பிரியக்கூடிய 6 channel அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரண்ட் டோர் ஊஃபர் இருக்கும். அண்ட் தென் ஃபார் 2 மிட் ரேஞ்சஸ் அண்ட் தென் 2 டியூட்டர்ஸ். இதுக்கு வந்து நம்ம இந்த 6 channel ப்ராசஸர் வந்து பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 channel பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் சப்வூஃபருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால என்னன்னா நீங்க ஒரு பியூரான வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல இல்லாம நல்ல டீடைல்டான மியூசிக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு ரைட் சைட்ல வரக்கூடிய ஃப்ரீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது அது ரைட் சைட்ல வர கமாண்ட் கரெக்டா ரைட் சைட்ல தான் கமாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுமே ரொம்ப டீடைல்டா இந்த வண்டியில நம்ம வந்து பண்ணிருக்கு. அதே மாதிரி இது பண்ணக்கூடிய டியூனிங்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக் டியூனிங்ஸ் தான் நம்ம பண்ணிருக்கோம். இதுல நம்ம பண்ணிருக்கக்கூடிய அந்த ஏபிலர் மோல்டிங்ஸ் அண்ட் தென் டிக்கி ரேக் செட்டப் இது எல்லாமே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வண்டி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய 8.9 ப்ராசஸர் இது வந்து ஆடிசன்ல ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் EV வெஹிக்கிள்ஸ். ஸோ இதோட பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் லெவல் இல்லாம ரொம்ப மைனர் லெவல்ல இதோட பவர் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் கெப்பாசிட்டர்ஸ் இதுலயே வந்து பில்டினாவே கிடைக்குது. நம்ம ரியர் டோருக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆடிசன்ல ஓச்சேன்ற கோஆக்சல் அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஃப்ரண்ட் டோர்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஓச்சே ஊஃபர். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான சைஸுக்கான சப்வூஃபர்ஸ் இது. அதே மாதிரி பாக்ஸோட டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வைடனா இல்லாம ரொம்ப விட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு மேல வந்து நம்ம நல்ல கேஜஸான லக்கேஜுமே வந்து நம்ம இதுக்கு மேல லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மேலேயே நீங்க லக்கேஜும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதோட பேஸ் எஃபெக்ட் வந்து டில் த கிரவுண்ட் பாஸ் ஆகுறதுனால இதோட பேஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம ரெகுலர் சப்வூஃபர்ல கேட்கறத விட ரொம்ப பெட்டரான பேஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த வண்டியில ஃபைபர் மோல்டிங் பண்ணிருக்கோம். ஏபில இருக்கான ஃபைபர் மோல்டிங்கும் பண்ணிருக்கோம் இந்த வண்டியில. இது வந்து கம்ப்ளீட்டா பிளாக்ல வந்து மெட்டீரியல் ரேப் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூல இது ஃபேக்டரி ஃபிட்டே டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஸ்டிச்சஸ் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம மேட்சும் பண்ணிருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த வண்டிக்கான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டெமோ செக் ஒன்று பண்ணி தரேன். செக் இன் ஸ்டார்ட். Right. Left, center. இது வந்து மூவிங் ட்ராக்கான மோடு.
வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்யூப்டு சவுண்ட் ஆடியோ மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. மேக்ஸிமம் வந்து எந்த வயரிங் வாரண்டியை வாய்ட் பண்ணாம இந்த வண்டிக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிக்குமே வயரிங் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆஸ் இட் இஸ் ஃபேக்டரி ஃபிட் லைன்லேயே நம்ம வந்து ஆடியோ வந்து டிஃபால்ட்டாக வர ஆடியோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஹை அண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணாலும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிக்கும் அப்டேட் பண்ணோம்னா கீழே இருக்க பையில பிங் பண்ணுங்க.